இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கழுத்து பீஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது லெஃப்ட் சைடு மாத்திரம் இது வந்து பீஸ் போடாமல் அடித்தோம்னா திக்னஸ் இல்லாமல் சீக்கிரமாக வந்து விட்டுரும். நமக்கு வந்து இப்போ ரைட் சைடு வைக்கிறதுக்கு வந்து டிசைன் வச்சுருவோம், லெஃப்ட் சைடுக்கு வந்து டிசைன் வைக்க மாட்டோம். அதனால் வச்சு திருப்பணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து பிரிஞ்சிரும். அதனால் அதுக்கு வந்து பீஸ் கொடுத்து நம்ம அப்படியே வச்சு திருப்பணும். இப்போ நான் இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கத்தை வந்து கீழே போட்டுக்கிறோங்க. அதாவது மெயின் பீஸில் வந்து நல்ல பக்கம் வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸை போட்டுக்கிறோங்க. கரெக்டாக கிராஸ் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இந்த பீஸை வந்து இப்போ இதை ரெட்டையாக வச்சுக்கிறோங்க. இந்த பீஸ் ரெண்டையும் கரெக்டாக 2 பீஸாக வச்சுக்கிறோங்க. ஈஸியாக வந்து தைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஒரு வேலையாக வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். லைட்டாக இதை வந்து அப்படியே கரைச்சி விட்டுக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு தைக்கிறதுக்கு. அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி பீஸை வந்து இந்த இதில் வச்சுக்கிறோங்க. அப்படியே வச்சு தையல் வந்து ஓட்டிடுங்க. 2 அதாவது 3 பீஸும் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒரு பீஸை கூட விட்டுறக்கூடாது. 3 பீஸும் கரெக்டாக ஒரே மாதிரி அடிக்கணும். இப்போ வந்து லைட்டாக இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுங்க. லைட்டாக கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அங்கங்கே கரெக்டாக சிசர் கட் போட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்புங்க. இந்த பீஸை வந்து அப்படியே வந்து திருப்புங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அப்படியே உள்ளர வச்சு இந்த பக்கமாக அப்படியே திருப்பிடுங்க. பீஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், திக்னஸ் வந்து இருக்கும். நம்ம போட்ட பீஸ் வந்து உள் பக்கமாக போயிடும். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஒட்டு தையல், அதாவது எஜ்ஜு தையல் வந்து இதில் வந்து கரெக்டாக அந்த நீட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் வந்து தையல் வந்து போட்டுருங்க. ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடு போடுறதுக்கு வந்து போடணும். வச்சு திருப்பினீங்க அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து இந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக வரும் கழுத்து பீஸ் வந்து. இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ சுற்றி ஓட்டிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நீட்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அந்த பெண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பீஸ் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் நமக்கு வந்து. இப்போ கழுத்து பீஸ் வந்து ஒரு மாதிரி உள்ளர வந்து நம்ம பீஸ் போடாமல் அடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். கிராஸ் கட்டிங்க்கு அதுக்கும் வந்து ஒரு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நமக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு 2வது தையல் வந்து போடலாம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து. இந்த பீஸ் வந்து நம்ம போட்டிருக்க பீஸ் வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ரெட்டையாக போட்டதுனால கழுத்து பீஸ் போட்டது நமக்கு வந்து நீட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.